அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சில சீடர்கள் ஜனக மகாராஜா மேலே குருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டு? நீங்கள் ராஜான்றனால அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க குருவே, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறது கிடையாது. அவருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர் மௌனமாக பாடங்களை நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண நபர்கிட்ட, உன்னுடைய வேஷ்டியெல்லாம், நீ காய வச்சுருந்த வேஷ்டியெல்லாம் குரங்கு எடுத்து கிழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே பதறி அடித்து ஓடுவார். அப்புறம் உட்காந்து பாடம் கேட்டுட்ருப்பார். அதே மாதிரி குதிரையில் ஒரு ஆள் ஜனக மகாராஜாவுடைய காதில் ஒரு செய்தி சொல்லிட்டு குதிரை எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா அந்த குரு, நீ எந்திரிச்சு ஓடுனே, என்ன காரணம்னு கேட்பார். ஒரு வேஷ்டியை குரங்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு, சரி அதுக்கே நீ இப்படி ஓடி இருக்க, இந்த குதிரையில் வந்தவன் என்ன தகவல் சொன்னான்னு உனக்கு தெரியுமா? அரண்மனை தீ பிடிச்சி எரியுதுன்னு ஜனகர் மகாராஜாட்ட சொல்லிட்டு போகிறார். ஆனால் அவர் அசையாமல் உட்காந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ அவருக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம்தான்ப்பா, நான் அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி விளக்குறார். அதே மாதிரி இன்றைக்கி உலகத்திலேயே பெரிய சிலையாக நிற்கக்கூடிய வல்லபாய் பட்டேல், அவர் நீதிமன்றத்தில் வாதிடும்போது ஒரு பேப்பர் கையில் கொடுக்கப்படுது. அவர் பார்த்துட்டு தொடர்ந்து வாதிட்டுக்கிட்டே இருக்கார். எல்லாம் முடிஞ்சோடனே அதை கவனிச்சுக்கிட்டு இருந்த நீதிபதி ஒரு பேப்பர் கொடுத்தாங்களே, அது என்னான்னு விசாரிக்கிறார். ஒன்றும் இல்லை, என்னுடைய பையன் இறந்துட்டான்ற தகவல். அப்புறம் எடுத்து ஆக வேண்டியதை பாருங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்றார். ஏன்னா இங்கே ஒரு நியாயமான நபருக்காக நான் வாதாடிக்கிட்டு இருக்கேன். சரியான தீர்ப்பு அவனுக்கு கிடைக்கலைன்னா தூக்குக்கு போயிடுவான். இதுக்கு பேர் தான் ஜீவித்தல், பாவித்தல்னு சொல்லக்கூடியது. நம்ம பாவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மரணம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நீ ஜீவிச்சு வாழ்ந்தீங்கன்னா உனக்கு மரணமே இல்லை. அதான் மரணமில்லா பெருவாழ்வு. அப்படி ஜீவிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஜீவன் தன்னுடைய உடலை விட்டே வெளியே போகாது. அதுதான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்க வந்த கலை, சித்த வித்தை என்னும் மாபெரும் கலை. ஆத்ம நமஸ்காரம்.